ஹலோ காய்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு சுறா வரை எப்படி செய்கிறேன்னு காமிக்க போகிறேன். ஸ்கின் ரிமூவ் பண்ணின சுறாவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதுக்குள்ளே கொஞ்சோண்டு மஞ்சளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விடுங்க. அது அவிஞ்ச உடனே அதில் நடுவுக்குள்ளே ஒரு போன் இருக்கும், அதை எடுத்து எரிஞ்சு போட்டு அதுக்குள்ளே கோகனட்டும் சில்லி பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம், எவ்வளோ உரைப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் ஒரு பேன் எடுத்து வச்சு அதுக்குள்ளே ஆயில் ஊற்றி அதுக்குள்ளே பெருஞ்சீரகமும் கடுகும் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்குள்ளே சில்லியும் கார்லிக் ஆனியன் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. காஞ்ச மிளகாய் போட்டால் ரெட் சில்லி காஞ்ச மிளகாய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். பட் என்னட்டு அது இன்றைக்கு இல்லாதபடியாக நான் க்ரீன் சில்லி போட்டேன். பட் 2 சில்லி போட்டாலுமே ஓகேயாக தான் இருக்கும், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கின உடனே அதுக்குள்ளே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சுறாவை எடுத்து போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கணக்கு நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஒரு 2-3 நிமிஷம் அப்படி வறுத்தெடுத்தாலே காணும். பிகாஸ் ஏற்கனவே நாங்கள் சுறாவை அவிச்சு எடுத்துருக்கிறபடியாக நீங்கள் கன நேரம் வறுக்க தேவையில்லை. அவ்வளோந்தான், சுறா வர ரெடி. சிம்பிள் அண்ட் ஈஸி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிளெயின் ரைஸ் ஒயிட் ரைஸோட தனியாக சுறா வரையே சாப்பிட்டாலே அந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் தான் ப்ராசஸ் டைம், சரியான ஈஸி. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.